ஹலோ மக்களே, நான் தான் உங்க ஹலோ மிஸ்டர் மணி. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்றோம். இது ஒரு மினி vlog தான், பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் ஆஸ் யூஷுவல். ஸோ ப்ளீஸ் வாட்ச் ஃபுல் வீடியோ. பட்ஜெட் அண்ட் நேரம் காரணமா மணி ஏஐ மோட் வாய்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த vlogல யூசிங் கூகுள் ஏஐ ஸ்டுடியோ. அதுவும் ஃப்ரீ ஹா. ஐ கெஸ் த ஆடியோ வில் பி கிளியர் அண்ட் கம்ஃபர்டபுள் ஃபார் யூ. இன்னைக்கு தைப்பூசம் ஸ்பெஷல் vlog. யூசுவலா தைப்பூசம்னா எல்லா முருகன் கோவில்லையும் கூட்டம் தாறுமாறுதான். நானும் கூட்டத்தை பார்த்து பயந்து வீட்லயே இருந்துருவேன். பட் திஸ் தைப்பூசம் நாட் லைக் ப்ரீவியஸ் இயர். லெட்ஸ் கோன்னு கிளம்பிட்டோம் கோவிலுக்கு. ஒரு குட்டி தைப்பூசம் ஹிஸ்டரி. ஆண்டுதோறும் தை மாதம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வரும் நாளில் தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமான் தனக்கு கிடைக்க வேண்டிய ஞானப்பழம் கிடைக்காமல் கோவத்தோட பழனிமலையில் குடியேறிய நாளே தைப்பூசமாக கொண்டாடப்படுகிறது. கிளியரா மக்களே? நான் என் குடும்பத்துடன் நம்ம சென்னை அஸ்தினாபுரத்தில் இருக்கும் குமரன் குன்றம் கோவிலுக்கு வந்திருக்கேன். கூட்டம் கொஞ்சம் பரவாயில்ல, மத்த கோவில் எல்லாம் சம கூட்டமமா. முக்கியமா வடபழனி, சிறுவாபுரி அண்ட் குன்றத்தூர் முருகன் கோவில் அண்ட் சென்னையில் இருக்கிற எல்லா டெம்பிள்ஸும். நம்ம குமரன் குன்றம் கோவில் என்ட்ரன்ஸ்லயே விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு 120 படிகள் ஏறி சென்றால் முருகனை தரிசனம் பண்ணிடலாம். முக்கியமா இந்த கோவில்ல ஸ்பெஷல் தரிசனம், செப்பரேட் கியூ அந்த மாதிரி ஒன்னும் இல்ல. பெஸ்ட். கோவில் அடிவாரத்தில் நாம விநாயகர் மற்றும் நவக்கிரகங்கள் வணங்கிட்டு முருகவேலின் துணையுடன் படியேறலாம். படியேறும் வாயில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதி வழிபாடு பண்ணிட்டு பாலமுருகனை தரிசனம் செஞ்சோம். மக்களே, நான் 6 படை முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். அண்ட் நம்ம சேனல்ல ஆல்ரெடி vlogs இருக்கு. ஆனால் இந்த குமரன் குன்றம் முருகன் கோவில் ஃபர்ஸ்ட் டைம் வரேன், அதுவும் என் குடும்பத்துடன். நான் 30 இயர்ஸா சென்னையில தான் இருக்கேன், ஆனா இப்படி ஒரு முருகன் கோவில் மலையில் இருக்கிறது தெரியல. டிஸ்கிரிப்ஷன்ல ஐ வில் ஆட் டெம்பிள் லொகேஷன் அண்ட் டீடைல்ஸ், ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்துல இருந்ததே எனக்கு சுவாமிமலை வந்த மாதிரியே ஃபீல் ஆச்சு. செம்மல்ல? நீங்க சுவாமிமலை போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். ஐ எம் ஷுர் மக்களே. பாவமுருகனை தரிசனம் பண்ணிட்டு வர வழியில இடும்பன் சன்னதி இருக்கு. இடும்பன் சன்னதி ரொம்ப ஸ்பெஷல்னு பழனி கோவில். சோ நான் என்ன சொல்றேன்னா, பழனி சுவாமிமலை போயிட்டு வந்த அனுபவம் கண்டிப்பா இங்க உங்களுக்கு கிடைக்கும். தென் குட்டி குட்டி செல்ஃபீஸ் எடுத்துக்கிட்டு ஹாப்பியா நாங்க பாலமுருகன் அருளுடன் கிளம்புறோம். நான் புதுசா ஒரு டெம்பிள் போறேன்னா உங்களுக்கு ஒரு அப்டேட் தராம இருப்பேனா? சோ என் சென்னை மக்களுக்கும் முருக பக்தர்களுக்கும் நாம் இந்த அஸ்தினாபுரத்தில் இருக்கும் குமரன் குன்றம் கோவில் சூப்பர் விசிட்டா இருக்கும். ஒரு சின்ன ஹெல்ப், கோவிலுக்கு தேவையான டைம் ஒதுக்கிவிட்டு வாங்க. அவசரம் வேண்டாம், அதர்வைஸ் மனநிறைவும் நிம்மதி கிடைக்காது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் மீண்டும் மீட் பண்ணலாம். ரோம்பேட்டையில் இருக்கிற குமரகுன்றம் கோவில் வந்து சுவாமி தரிசனம் சூப்பராக பண்ணிட்டு